வந்து அபிகிட்ட கேட்குறாரு, ஏன் வந்து விருப்பம் இல்லாத கல்யாணத்தை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள மாதிரி நினச்சிங்களா என்னையும்? நானும் வந்து எல்லா பொருளையும் தூக்கி போட்டு விசிறடிச்சு எல்லார் முன்னாடி வந்து எனக்கு இந்த கல்யாணத்தை விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லட்டுமா? இங்கே பாருங்க, அப்படிலாம் நான் சொல்ல முடியாது புரியுதா? உங்கள மாதிரி நான் இருக்க முடியாது. என் அப்பா, அம்மா எனக்காக நிறைய பாசத்தை வச்சுருக்காங்க. அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படின்னும் போது இந்த கல்யாணம்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என் அப்பா சந்தோஷத்துக்காக, என் அம்மா சந்தோஷத்துக்காகவும் நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கினேன். எனக்கு இதில் அந்தளவு விருப்பம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னுமா சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அபி, விருப்பம் இல்லாத கல்யாணத்தை அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது? விடுங்க பார்த்துக்கலாம். என் சைடில் யாருமே இல்லை பேசுறதுக்கு. எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது? நான் இருக்கேன் அப்படி உன் சைடில் பேசுறதுக்கு அப்படின்னோடனே, நீங்கள் பேசினா மட்டும் என்ன ஆகிட போகுது அப்படின்றாங்க. இங்கே பாரு, விருப்பம் இல்லாததை நீ வந்து யோசிக்காத புரியுதா? இந்த கல்யாணத்தை பேச்சை நாவே வந்து பேசுகிறேன் பாட்டிக்கிட்ட, அதெல்லாம் வேணாம் சார், பெரிய பிரச்சனையாக போகுது, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து தாங்கவே முடியல ராகவுக்கு, செம்ம டென்ஷனாக இருக்குது. வீட்டுக்கு வந்தோன்னே வந்து அப்படியே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாரு. எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே புரியலையே. அபி வந்து சாதாரணமாக இருக்க வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவள் இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்க மாட்டா, அவள் வந்து வேற ஒருத்தருக்கு சொந்தமாக போகிறா அப்படின்னு தெரிஞ்சோட என்னால் ஏன் தாங்கிக்க முடியல, நான் அப்போ அபியை விரும்புகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அந்த டைமில் அவரோட மனசாட்சி அங்கே வருது. மனசாட்சி வந்து சொல்லிட்டு, நான் அப்போவே சொன்னேன்ல ராகவ், நீ வந்து அபியை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு, உன் மனசு ஃபுல்லாக அபி தான் இருக்கா. மது மாதிரி அபியும் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா உன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும் ராகவ், புரிஞ்சுக்கோ. இப்போ எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு அப்படின்னோடனே, நான் எப்படி எல்லாருக்கிட்டே சொல்ல முடியும் இந்த விஷயத்த? நான் எப்படி நிப்பாட்ட முடியும்? பாட்டி என்னை பற்றி நினைப்பாங்க, அபி வீட்டில் என்னை பற்றி நினைப்பாங்க, முதல்ல அபி என்ன நினைப்பா என்னை பற்றி, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு. அப்புறம் யோசிக்கிறாரு, என்ன நடந்தாலும் சரி அபி வந்து என்னை வந்து கண்டிப்பாக வந்து விரும்புவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவள் மனசில் நான் தான் இருப்பேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அவள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அபி மனசில் நம்ம இருக்கோமா என்னன்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணலாம், அப்போது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி அபிக்கிட்ட போய் பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு ராகவ். எப்படியாவது வந்து அபி மனசில் நம்மளை பற்றின காதலை வந்து உண்டு பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படியாவது வந்து அபியை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் நம்மளோட பிளானாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அனு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வராங்க. ஆனால் வந்து சுந்தரி வேணும்னே அவங்கள ரொம்ப வேலை வாங்குறாங்க. இதை பார்த்து வந்து ஆகாஷ் வந்து செமைய டென்ஷன் ஆகிறாரு. உடனே ஓடி போய் எல்லா வேலையும் அவரே செய்கிறாரு. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன். அனு சொல்கிறாங்க, வந்து வேணாங்க சொன்னால் கேளுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது அனு, நீ எனக்காக தானே இவ்வளவும் பண்ணியிருக்க, அதனால் நான் தான் செய்வேன் எல்லா வேலையும் சொல்லிட்டு அவங்க வேலை எல்லாத்தையும் வாங்கி வாங்கி செஞ்சுட்ருக்காரு. இதை பார்க்குற வந்து சுந்தரி செமைய கடுப்பாயிடுறாங்க. நீ வந்து சொகுசாக இருந்துன்னு என் பிள்ளைய வேலை வாங்குறியா? அவ்வளோ ஆயிடுச்சு உனக்கு. இங்கே பாருங்கம்மா, நான் வேணும் தான் வந்து செய்கிறேன் புரியுதா? நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் பிரச்சனை தலையிறது முதல் நிறுத்து அப்படின்னு சொல்லி திட்டி விடுறாரு. உடனே சுந்தரி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்போன்னா ஓவராக பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ராகவ் வந்து அபியை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாரு. எப்போ அபி வருவாங்கன்னு காத்துட்ருக்காரு. அபி வராங்க. அபி வந்துட்டோன்னே அபிக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா வந்து விக்னேஷ் வந்து அந்த டைமில் வராரு. அதை பார்த்துட்டு வந்து ராகவ் செமைய டென்ஷன் ஆகிறாரு. அபி எப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே, நேற்று தாங்க பார்த்துட்டு போனீங்க, இன்றைக்கி வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. அதுதான் அபி, உங்களை பார்க்கணும் போல் இருந்துச்சா, ஃபோன் பண்ணேன், நீங்கள் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, அதனால தான் நேர்லேயே வந்துட்டேன் அப்படின்றாரு. சரி என்ன விஷயமா வந்து, ஏதோ ஒன்று பார்க்க தான் அபி வந்தேன், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னோடனே, சரி என்ன விஷயமும் நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்களா அப்படின்னோடனே, என்ன இது இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்களுக்காக வந்து ஒரு ஆஃபர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை பற்றி பேசுதான் அப்படின்னா. அப்படியா சார், வாங்க உட்காருங்க அப்படின்னு. என்ன நீங்கள் சார்னு கூப்பிட்றீங்க, வேறு எப்படி கூப்பிடணும்? விக்னேஷ்னு கூப்பிடுங்க. சரி விக்னேஷ் சார்னு கூப்பிட்றேன் போதுமா, என்ன அப்படி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இதை பார்த்து ராகவ் செம்ம டென்ஷன்.